श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ निधाय विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। संदिग्धसाध्यवान् पक्षः यथा धूमवत्वे हेतौ पर्वतः। சபக்ஷம் விபக்ஷம் அதை பற்றி பேசலாம். இப்போ சந்திக்த சாத்தியவான் பக்ஷா இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி. சரி, சந்திக்த சாத்தியவான் பக்ஷா பக்ஷம்னா என்ன? சந்திக்த சாத்தியவான், எங்க சாத்தியமானது சந்தேகமுடையதா இருக்கோ, சந்தேக நிலையில் இருக்கோ, அது அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பக்ஷம். எப்படின்னு சொல்லி சொன்னா, மலை நெருப்புடையதுன்னு சொல்லி சொன்னோம். அந்த மலை நெருப்புடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, சந்தேகத்துல இருக்கு, சந்தேகத்துக்கு இடமானது. அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பக்ஷம். அத பிரதிமாத்திரஸ்ய பக்ஷத்வாத் இத்யத்ர கிம் நாம பக்ஷதா இது அபேக்ஷாயாம் தாம் நிர்வக்தி. எதுக்கு இந்த பட்சத்தை இங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி அடிப்படையை எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது இல்லை. இவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு இடத்துலயும் ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயத்த விசாரம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, போய் அந்த இடத்துல இது என்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? பக்ஷம் பேர் என்ன, கேவல வெத்திரேக்கி அப்படின்றத பார்த்தோம். கேவல வெத்திரேக்கியில என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, வெத்திரேக மாத்திர வியாப்திகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிருத்திவி இத்திரேபியோ வித்யதே கந்தவத்வாத் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ பிருத்திவி மாத்திர பக்ஷத்வாத் அப்படின்னு அங்க முடிச்சாரு. பிருத்திவி மாத்திர பக்ஷத்வாத் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னது அது பக்ஷம்னா என்னது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்த உடனே இங்க ஆரம்பிக்கிறாரு. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, சந்தேகமுடைய சாத்தியமுடைய இடம் பக்ஷம் அப்படின்ட்டு. யதா தூமவத்வே ஹேதோ பர்வதः அப்படின்னா தூமவத்வம் அப்படின்ற அந்த மலை நெருப்புடையது, ஏன் புகை இருப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புகை இருப்பதால் அந்த சந்தேகத்தை வச்சு நம்ம நெருப்ப சந்தேகப்படுறோம் மலையில. அந்த இடத்துல பக்ஷம் என்னது? சந்தேகமுடைய சாத்தியம் பர்வதம். சபக்ஷவாரணாய சந்திக்தி சாத்தியவான் பக்ஷ அப்படின்னு சொல்லி சொன்னா, சாத்தியத்தை உடையது பக்ஷம் அப்படின்ற நிலையில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, சாத்தியம் நிச்சயமுடைய இடத்துலயும் இருக்கு. நிச்சயமா எங்க சாத்தியம் இருக்கோ அது சபக்ஷம். நெருப்பானது நிச்சயமா இருக்கிற இடத்துல சமையல நமக்கு தெரியும், அதுக்கு பேர் சபக்ஷம். அப்ப அந்த சபக்ஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நிச்சித சாத்தியவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் சபக்ஷ வாரணாய சந்திக்தி, சாத்திய வாரணாய சாத்தியவானிதி. அப்போ சரி, சந்திக்த அப்படின்னு மாத்திரம் சந்திக்த பக்ஷ அப்படின்னு சொல்லிட்டா போதுமே அப்படின்னு கேட்டா, இங்க சாத்திய வாரணாய சந்திக்தனா சந்தேகத்துக்கு பல இடம் இருக்கு, சந்தேகம் எங்க வேணாலும் நீங்க பண்ணலாம். அதனால அந்த சந்தேகத்தை போகணும்னு சொல்றது சாத்தியவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாத்தியவான் சாத்தியவாரணாய சந்திக்தவான்னு சொல்லாம சந்திக்த சாத்தியவான்னு சொல்லியிருக்கு. நிச்சித சாத்தியவான் சபக்ஷ. அடுத்தது நிச்சித சாத்தியவான் சபக்ஷ. சபக்ஷம் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சபக்ஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சித சாத்தியவான், நிச்சயமா எந்த இடத்துல சாத்தியமானது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லமோ அந்த இடத்துல அது சபக்ஷம். யதா தத்ரைவ மகானசம், எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதே இடத்துல மகானசம். மகானசம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய சமையலறை. பக்ஷி அதிவியாப்தி வாரணாய நிஷிதேதி சாத்திய வாரணாய சாத்தியவான் இது. பக்ஷி அதிவியாப்தி வாரணாய பட்சத்துல லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நிச்சிதம் அப்படிங்கிற சப்தமானது பிரயோகம் பண்ணப்படுறது. அதே மாதிரி சாத்தியம் போயிடக்கூடாதுன்றது சாத்தியவான், சாத்தியத்தை உடையது அப்படின்ற அந்த இடத்துல சொல்லணும். தூமவத்வே ஹேதோ இத்யர்த்தः. யதா அப்படின்னு சொல்லி சொன்னா தத்ரைவ அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க தூமவத்வ ஹேதோ, எந்த இடத்துல தூமத்தை நம்ம பார்த்தோமோ அதே இடத்துலயே இந்த சந்தேகம். மகானசம், மகானசம்னு சொல்லி சொன்னா சமையலறை, சமையலறையில நிச்சயமா சாத்தியமுடையது அப்படின்னு அர்த்தம். நிச்சித சாத்தியபாவான் விபக்ஷः யதா தத்ரைவ மகாகிருஹ. நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இடம் எங்கேயோ அதுக்கு பேரு விபக்ஷம் அப்படின்ட்டு. எப்படின்னு சொல்லி சொன்னா மகாகிருதம். மகாகிருதம்னா சமுத்திரம். சமுத்திரத்தில் நிச்சயமா நெருப்பு இருக்காது, அதனால நிச்சித சாத்திய அபாவவான். சாத்தியம் இங்க நெருப்பு, சாத்திய அபாவம் நெருப்பின்மை. நிச்சயமா சாத்தியம் இல்லை எங்க இருக்கும், நெருப்பின்மை எங்க இருக்கும், நிச்சயமா மகாகிருதத்துல சமுத்திரத்துல நீர்நிலையில. அதனால அப்படின்ட்டு
சபக்ஷே அதிவியாப்தி வாரணாய சாத்தியேதி. சாத்தியம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சித அபாவான் அப்படின்னு சொல்லி சொன்னா சபக்ஷத்துல போயிடும். அதனால நிச்சித அபாவான்னு நிச்சிதான் இன்மை நிச்சயமா இல்லாத இருக்கிற இடம் எது வந்தாலும் சரி சாத்தியமானது அபாவம்னு வச்சுப்போம். அப்போ அந்த இடத்துல போயிடும். அதனால சாத்திய அபாவான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. பக்ஷே அதிவியாப்தி வாரணாய நிச்சிதேதி. சாத்திய அபாவான்னு மாத்திரம் சொல்லிட்டா என்ன ஆகும்? பட்சத்துல போயிடும். சாத்திய அபாவான்னு சந்தித்த சாத்தியவான் பட்சத்துல. அதனால அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் என்ன பண்றோம்? நிச்சிதேதி அப்படின்னு சொல்லிட்டு சபக்ஷே அதிவியாப்தி வாரணாய அபாவேதி. நிச்சித சாத்தியவான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சபக்ஷத்துல போயிடும். நிச்சித சாத்திய அபாவான்னு சொல்றதுக்கு அதனால அபாவான்னு தெரிஞ்சிருக்கேன். தத்ரைவன் சொல்லி சொன்னா தூமவத்தே ஹேதோ, அந்த தூமவத்த ஹேத்துலயே திரும்பி பார்க்கணும். சரி, சவ்ய விசார விருத்த தத்பிரதிபக்ஷா அசித்த வாதிதாக பஞ்ச ஹேத்வாபாசக. 5 ஹேத்வாபாசத்தை இங்க பார்க்கிறோம். என்னது? சவ்ய விசார விருத்த சத்பிரதிபக்ஷ அசித்த பாதித. இந்த 5மே ஹேத்வாபாசம். 5 வகையான ஹேத்வாபாசம். ஹேத்வாபாசம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஹேத்து நிரூபிய பிரசங்காது ஹேத்வாபாசானாக. ஹேத்துவ சொல்லிட்டு அப்புறம் இங்க பிரசங்கத்துல வந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஹேத்வாபாசம்னா என்னன்னு பேச வேண்டியது இருக்கு. நீங்க கரெக்டான ஹேத்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டான ஹேத்து கொடுத்துட்டீங்க, நீங்க ஹேத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஹேத்துனா என்னன்னு புரிஞ்சு போச்சு. பஞ்சாவயவ வாக்கியம் வச்சு நீங்க ஒரு காரணத்தை சொல்லி நிரூபிக்கிறீங்க. இப்போ இந்த சொல்லப்பட்ட காரணம் கரெக்டா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்ன வேணாலும் காரணம் கொடுக்குறோம். நம்ம காரணம் கொடுக்கிற காரணம் எல்லாம் கரெக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ சொன்ன காரணம் கரெக்டா இருக்கா இல்லையா? கரெக்ட் இல்லைன்னா ஏன் கரெக்ட் இல்லை? ஏன்னா கரெக்ட் இல்லாத காரணத்தை நம்ம கொடுத்து மாட்டின்றக்கூடாது, தப்பான காரணத்தை ஒருத்தன் கொடுத்து நம்மளை வந்து ஏமாத்திடக்கூடாது. அதனால ரெண்டுத்தையும் தெரியா தெரிஞ்சுக்கணும். நம்ம தப்பா கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா நிகிரகஸ்தானம்னு சொல்லுவான். பல வகையான நிகிரகஸ்தானம் சொல்லியிருக்கு. அந்த நிகிரகஸ்தானத்துல ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஹேத்து, நீங்க கொடுக்கிற நீங்க ஹேத்வாபாச பிரயோகம் வந்து ஒரு நிகிரகஸ்தானம். இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ சாஸ்திரார்த்தம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா சாஸ்திரார்த்தத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில சமயம் சல பிரயோகம் பண்ணுவாங்க. அதுல இந்த ஹேத்வாபாசத்தை ஒண்ணு அடிச்சு விட்டுருவாங்க நைஸா. நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏமாந்துருவான். இது வந்து இனிமேல் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை, அதாவது தோக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கிறோமோ என்னெல்லாம் பதில் சொல்றோமோ அதுக்கெல்லாம் அவன் வந்து நோண்டுறான் பிடிச்சு. சரி, ஒரே வழி நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற நிச்சயம் வந்துடுது, அவன் எப்படியும் ஜெயிச்சிருவான்ட்டு ஒரு சல பிரயோகம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேத்வாபாசத்தை தட்டி விடுறது. எப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு தடவை என்ன ஆச்சு, வியாக்கரண சாஸ்திரார்த்தம் நடந்தது காசியில. வியாக்கரண சாஸ்திரார்த்தம் நடக்கும்போது இப்போ 2 பேரும் வியாக்கரண பண்டிதர், 2 பேரும் மகாபாஷ்யத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவங்க. மகாபாஷ்யத்தை கரைச்சு குடிச்சவங்க, நல்லா படிச்சவங்க, சூத்திரங்கள்லாம் கண்டஸ்தம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது என்ன நீ அந்த சட்டத்தை அப்படி பண்ற, இந்த சூத்திரத்தை வச்சு இப்படி போட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டபார்னு ஒரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அவருக்கு பிரமம் வந்துடுது. சூத்திரத்தை சொல்றாரு, சூத்திரத்துக்கு விருத்தி சொல்றாரு, அதை விளக்கம் பிரிக்கிறாரு, பிரிச்சு எங்கேருந்து என்னென்ன அனுவருத்தி வருது அப்படிங்கிறாரு. அந்த அனுவருத்தி எல்லாம் சேர்த்து சூத்திரத்தை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு பதக்கத்தை மாதிரி ஒன்று எழுதி விசாரம் பண்ணி அது பாஷ்யத்தையும் சொல்லி அதை அடிச்சுட்டாரு. இவரால் ஒன்றும் பேச முடியல. சரி, என்ன புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றாரு. சொல்றாரு எல்லாம் கரெக்டா இருக்கு, சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா இந்த சூத்திரம் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அது சில சமயம் நமக்கே ஆயிடும். நம்ம நிறைய திருப்பி சொன்ன விஷயமே வந்து நடுவில் பார்த்துதான் மாட்டின்னு இருக்குன்னா திருப்பி ஞாபகம் வராது. முதல்ல இருந்து ஆரம்பிப்போம், திருப்பி வந்துடும் அப்படின்றதுக்கோசரம் கரெக்டா அதே இடத்த வந்து நிற்கும். இப்போ அந்த மாதிரி இவரும் சொல்லி பார்க்கறாரு, வரமாட்டேங்கிறது. சரி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போன உடனே பார்க்கறாரு, இவரு எங்கெங்கயோ புஸ்தகத்தை எடுத்து பார்க்கறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. வேற ஏதாவது பாட்டபேதத்தில் மாட்டின்னு கொடுத்தா அப்படின்ட்டு எனக்கு புரியல. அவர்கிட்ட போய் நேராக கேட்கறதுக்கு இவருக்கு கொஞ்சம் வெக்கம். தன்னோட சிஷ்யனை அவர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாரு. அனுப்பிச்சு நீ அவன்கிட்ட போய் என்ன எப்படின்னு கத்துண்டு வாத. அவனும் உட்காந்து சேவை பண்றான், படிக்கிறான், எல்லாம் பண்றான், எல்லாத்தையும் பண்ணிட்டு நைஸா ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு கேள்வி அப்படியே நைஸா எழுப்புறான். சொல்ல நீ ஆரம்பத்துலேருந்து வந்தது இதுக்குத்தான் எனக்கு தெரியும், சொல்லு என்ன கேட்கணுமா கேளு அப்படின்னா. அது மாதிரி அந்த சூத்திரம், அது மாதிரிலாம் ஒரு சூத்திரமும் இல்லை, போ உங்க ஆச்சாரியர்கிட்ட சொல்லு, அந்த மாதிரி ஒரு சூத்திரமும் இல்லை,
நான் சும்மா தோத்துருவேணும் அப்படின்றதுனால ஒரு போட்டு அடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். அதை நம்பிட்டா அவங்கால, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆகும் சில சமயம். ஹேத்வாபாசத்தை வச்சு நம்ம பாட்டு படக்குன்னு போட்டு அடிச்சிடுறது, அடிச்ச உடனே எதிரால் பிரமால மாட்டின்ட்டுருவான். ஐயோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானே அவன், ஒரு வேலை உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்தோன்னா நம்ம அவனை ஏச்சிடலாம். அந்த மாதிரி நம்மள வேற யாராவது ஏற்காம இருக்கணும். நம்ம வேற யாரையாவது ஏச்சா பரவாயில்ல, நம்மள வேற யாராவது ஏமாத்திட்டா அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அத்ரைதம் போத்தியம். இங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அன்பிய விதிரேக லிங்கம் தூ பஞ்சரூப உபன்னம் சத் ஸ்வசாத்தியம் சாதித்தும் க்ஷமதே. அன்வயமாகவும் வெதிரேகமாகவும் எந்த லிங்கத்தை வச்சுட்டு இருக்கோமோ, அன்வய வெதிரேக லிங்கம்னு சொல்லிட்டு, அது பஞ்சரூப உபபன்னம் சத்து 5 ரூபத்தை வச்சுன்றதா இருந்து ஸ்வசாத்தியம் சாதித்தும் க்ஷமதே, தன்னுடைய சாத்தியத்தை தான் என்னத்தை நிரூபிக்கிறோமோ அந்த நிரூபிக்கக்கூடிய விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய தகுதியை அடையிறது. தானி காணீதி சேத் ஸ்ரூயதாம். என்னது அது 5 ரூபத்தை 5 விஷயத்தை வச்சுண்டது அப்படின்னு சொல்லி சொன்னா கேளுங்க. பக்ஷ தர்மத்துவம், சபக்ஷ சத்துவம், விபக்ஷா வியாவிருத்தி, அபாதித விஷயத்துவம், அசத் பிரதிபக்ஷத்துவம் சேதி. இதுதான் 5 பாகம். பக்ஷ தர்மத்துவம். பக்ஷ தர்மத்துவம்னு சொல்லி சொன்னா நீங்க ஏற்கனவே பக்ஷ தர்மத்தை பார்த்தோம். பக்ஷ தர்மத்துவம் இருக்கணும். சபக்ஷ சத்துவம், இப்ப பக்ஷ தர்மம் பக்ஷம் என்னத்தை பார்த்தோமோ அது அந்த பக்ஷ தர்மத்துவம் இருக்கணும், சந்திக்த சாத்தியமான இருக்கணும். சபக்ஷ சத்துவம், சபக்ஷத்துல அது இருக்கணும். நீங்க என்னத்தை பேசுறீங்களோ அது சபக்ஷத்துல இருக்கணும். 2 விபக்ஷா வியாவிருத்தி, எந்த விபக்ஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ, விபக்ஷம்னு சொல்லி சொன்னா நிச்சித சாத்திய அபாவான், நிச்சித சாத்திய அபாவான இருக்கக்கூடாது. அதனால விபக்ஷா வியாவிருத்தி. சபக்ஷ சத்துவம்னு சொல்லி சொன்னா நீங்க நிரூபிக்கிற சாத்தியமானது நிச்சயமா சபக்ஷத்துல இருக்கணும். விபக்ஷா வியாவிருத்தின்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த இடத்துல இல்லாது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ அந்த இடத்துல நிச்சயமா இருக்கக்கூடாது. அடுத்தது வியாவிருத்தி. அபாதித்வ விஷயத்துவம், அபாதித்த விஷயத்துவம்னு சொல்லி சொன்னா நிராகரிக்கப்படக்கூடியதா இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன விஷயமானது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. வேற ஒரு பிரமாணத்து மூலியமா ஏதாவது. அசத் பிரதிபக்ஷத்துவம். இன்னொன்னு அசத் பிரதிபக்ஷத்துவம், பிரதிபக்ஷத்துவத்துல நிலைப்படாம இருக்கிறது. அப்படி இந்த 5 வகையான இது 5த்தையும் கீழே எடுத்து தீக்காலிய அவரே விசாரம் பண்றாரு. அபாதித ரூபோ அபாதித சாத்திய ரூப விஷய எஸ்ய ததசாக்தம் தஸ்ய பாவஸ்தத்துவம். அபாதிதத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அபாதித சாத்திய ரூப விஷய, அபாதித்தமான சாத்திய ரூபமான விஷயம். சாத்திய ரூபம்னு சொல்லி சொன்னா சாத்தியமானது, என்னத்தை நீங்க நிரூபிக்க போறீங்களோ அப்படிப்பட்ட விஷயமானது பாதித்தம் இல்லாம நிராகரிக்கப்படாம எதுல இருக்கோ அதுதான் தத்தசாக்தம், அதுதான் தத்திய பாவஸ்தத்துவம்னு சொல்லிட்டு பா அப்படின்னு அது விருத்தி ஆயிருக்கு. அப்போ ஏவம் எஸ்ய சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்தரம் வித்யதே சத் பிரதிபக்ஷ. இப்ப சத் பிரதிபக்ஷத்துவம்னு சொல்லி சொன்னாங்க. அபாதித்த விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அபாதித்த விஷயத்துவம்னா என்ன சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் அபாதித்தமான சாத்திய ரூபமானது இருக்கக்கூடாது, நிராகரிக்கப்படுறதா இருக்கக்கூடாது. இது நிச்சயமா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. 1. 2வது சத் பிரதிபக்ஷம்னா என்ன, ஏவம் சாத்திய பாவ சாதகம் ஹேத்வந்தரம், ஏவம் எஸ்ய சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்தரம் வித்யதே. சாத்திய அபாவத்தை நிரூபிக்கக்கூடிய, சாத்திய அபாவத்தைன்னா நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நெருப்பு எப்படிப்பட்டது? நெருப்பு குளிர்மையானது. ஏன்? திரவியமா இருக்கிறதுனால. திரவியமா இருக்கிறதுனாலும் சொல்லி நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஆனா நெருப்பை தொட்டு பார்த்தா சொல்றது. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறது அனுமான பிரமாணத்தினால சொல்லப்பட்ட ஒரு நியாயத்தினால நிரூபிக்கப்பட்ட விஷயம். அனுமான பிரமாணத்தினால சொல்லப்பட்டதுன்னு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறதா இருக்கு. அதனால சாத்திய அபாவ சாதகம், நீங்க சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த சாத்தியம், அதாவது நெருப்பு குளிர்மை அப்படின்னு சொல்லி ஒரு சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த சாத்தியத்தை நிராகரிக்கிறதா வேற ஒரு ஹேத்து நீங்க கொடுத்தீங்கன்னா, வேற ஒரு காரணம், வேற ஒரு பிரமாணம் மூலியமா நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, அது சத் பிரதிபக்ஷத்துவம். அப்படி சத் பிரதிபக்ஷத்துவம் இல்லாம இருக்கிறது அசத் பிரதிபக்ஷத்துவம். ஏன்னா அசத் பிரதிபக்ஷத்துவம் இருந்தா தான் நீங்க சொன்ன ஹேத்துவானது கரெக்ட். அதனால இது இச்சதே ச நாஸ்தியஸ்ய சோ அசத் பிரதிபக்ஷ. அப்படி பிரதிபக்ஷமானது எதிரானது இல்லாத இருக்கிற எந்த நிலையோ அதுக்கு பேரு அசத் பிரதிபக்ஷத்துவம். தஸ்ய பாவஸ்தத்துவம் இது போத்தியம். இங்கேயும்
அசத் பிரதிபக்ஷத்துல தஸ்ய பாவக அப்படின்னு சொல்லிட்டு தத்துவத்தை அந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். கேவலான்வை தூ சதுர்ரூப உபன்னம் ஏவ ஸ்வசாத்தியம் தாதித்தும் சமதே. அன்வய வத்திரேகமான லிங்கமானது 3 இந்த 5 வகையான நிலையில வரும். கேவலான்வை 4 நிலையில மாத்திரம். 4 நிலையில இந்த விஷயத்துல 4 இருந்ததுன்னா மாத்திரம் போதும், அது தன்னுடைய விஷயத்தை நிரூபிக்கும். என்னென்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, தஸ்ய விஷய தஸ்ய விபக்ஷ விபர்யேன தத் வியாவிருத்தி விபர்யாத். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, விபக்ஷத்தை மாத்திரம் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மத்த தத் வியாவிருத்தி விபர்யாத், மத்ததெல்லாம் தானா நீங்கின மாதிரி ஆயிடுறது. அதனால கேவல வத்திரேகி ததா தஸ்ய சபக்ஷ விபர்யேன தத் சத்வ விபர்யாத். ஒன்னு விபக்ஷ வியாவிருத்தி அப்படிங்கறது இதுல விட்டுறணும். கேவல அன்வையில விபக்ஷா வியாவிருத்திங்கிறத விட்டுறணும். அதே மாதிரி கேவல வத்திரிக்கில சபக்ஷ சத்துவம் அப்படிங்கறத விட்டுறணும். ஏன்னா வத்திரேக்கில சபக்ஷ சத்துவம் அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கவே இருக்க முடியாது, வேற ஒண்ணுமே இல்லையே, அதனால தான் நீங்க அதை யூஸ் பண்றீங்க. புரிஞ்சுக்கோங்க ஏன் அது ரெண்டுத்தையும் விடணும்னு சொல்லிட்டு. வேற எதுவும் அதுக்கு சம்பந்தம் இல்லாததா இல்லவே இல்லை. உதாரணம் என்ன, ஆத்மா. ஆத்மா ஆத்மா பத்தி நீங்க நிரூபிக்கும் போது என்ன சொல்றீங்க, ஆத்மா சொப்பிரகாசம்ங்கிறீங்க. எதெல்லாம் இப்படி சொப்பிரகாசம் இல்லையோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்லிட்டு பட்டம் கட்டம் ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்துட்டீங்க. இப்போ சபக்ஷத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா சொப்பிரகாசம் இருக்கிறது ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய ஹேத்து கேவலான் வெத்திரிக்கிலோ கேவலான் வெயில இந்த மாதிரி ஃபிட் ஆகாது. அதனால அந்த 2 விஷயத்தை மாத்திரம், சமானத்தன்மை இல்ல விரோதத்தன்மை ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல சமானத்தன்மை, ரெண்டுத்தையும் நீக்கிட்டு மீதி 4 அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தத் விபர்யாத்தி உபதர்ஷித ரூபாணாம் மத்தியே கதிபய ரூப உபபன்னத்வாத் ஹேத்துவது ஆபாசந்தே இது ஹேத்வாபாசா. அப்படி எந்த வகையான விஷயத்தை நீங்க சொல்றீங்களோ, எந்த வகையான கேவலான்வையோ இல்ல கேவல வத்திரிக்கையோ அன்வை வத்திரிக்கையோ, இந்த மாதிரி 3 லிங்கத்துல எந்த மாதிரியான லிங்கத்தை நீங்க பிரயோகம் பண்ணினாலும் சரி, இதுல கேவல அன்வை வத்திரிக்கையில 5, கேவலான்வை கேவல வத்திரிக்கையில 4, இந்த 4த்துலயோ இல்ல 5த்துலயோ ஏதாவது ஒண்ணுத்துல குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுத்துல பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் மாத்திரம் ஃபிட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. பஞ்சரூபத்தை என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பக்ஷ தர்மத்துல செட் ஆகல, இல்லாட்டி சபக்ஷ சத்துவம் சபக்ஷத்துல இல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா போதும், ஒரு பிரச்சனை நீங்க காமிக்க முடிஞ்சா போதும், அந்த ஹேத்து காலி. அதனால என்ன சொல்றாங்க, உபதர்ஷித ரூபான மத்தியே கதிபய ரூப உபபன்னத்வாத். இந்த ஒரு இடத்துலயும் 4, 5ன்னு பல வகையான நிலை இருக்கிறதுனால ஒண்ணு இல்லாம இருந்தா கூட ஹேத்துவது ஆபாசந்தே இது ஹேத்வாபாசா. ஒண்ணு இல்லாம இருந்தா கூட அது ஹேத்து போல தோற்றமளிப்பது அப்படின்ற நிலையானதுனால ஹேத்வாபாசம் அப்படிங்கிறது. ஹேத்துவை போல காரணத்தை போல ஆபாசந்தே தோற்றமளிக்கின்றது என்பதா அப்படிங்கிறதுனால, ஏன்னா பா பிரகாசனே தாத்து அப்படி தோற்றமளிக்கின்றது அப்படின்னு அர்த்தம் ஆனதுனால ஹேத்வாபாசா அப்படின்னு. உபதர்ஷித ரூபான தத்துவம் சொல்லி சொன்னா, தத்துவம் ச அனுமிதி தத் கரணான்யதர பிரதிபந்தக யதார்த்த ஞான விஷயத்துவம் பாதஸ்தலே. அனுமிதி தற்காரண அந்நியதர பிரதிபந்தக யதார்த்த ஞான விஷயத்துவம். அனுமதியும் அதனுடைய கரணத்தையும் தடை செய்யறதா, அனுமதி ஞானம் உண்டாகிறதா இல்லாம இருக்கிறதா, யதார்த்த ஞான ஸ்தலத்துல அனுமதியானது உண்டாக இருக்கிற நிலைக்கு ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்றது. வன்னிர் உஷ்ணி அனுமதி பிரதிபந்தகம். வன்னி உஷ்ணக அப்படின்னு வன்னிர் அனுஷ்ணக அப்படின்னு ஒரு அனுமானத்தை கொடுக்குறாங்க. வன்னிர் அனுஷ்ணக சாத்தியம். வன்னி நெருப்பு எப்படிப்பட்டது, சூடு இல்லாது. ஏன் திரவியத்வாசம் ஏதாவது ஹேத்து கொடுக்குறான். இந்த இடத்துல இதி பிரதிபந்தகம், அங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயத்திலையும் பிரதிபந்தம் உண்டு. என்னது சொன்னோம் நம்ம, என்னது சாத்தியபாவ சாதகம் ஹேத்துவந்திரம் வித்தியதே சத் பிரதிபக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரி தடையானது இங்க உண்டாகுது. ஏன், எது ஞானம் உஷ்ணத்வது வண்ணௌ அனுஷ்ணத்வ சாதகம் திரவியத்வம் இதி ஆகாரகம் தது விஷயத்வஸ்ய
स्वरूप संबंधेन द्रव्यत्व रूप हेत्वाभासे सत्वात् लक्षण समन्वयः. இப்போ நெருப்பு எப்படிப்பட்டது? நெருப்பு சூடானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பிரத்யட்சமா அனுபவம். அப்படிப்பட்ட பிரத்யட்சமான அனுபவமான நெருப்பு சூடானது அப்படிங்கிற இடத்துல திரவியத்துவம் அப்படின்னு ஒரு ஹேத்துவ கொடுக்குறீங்க நீங்க. இந்த இடத்துல தத் விஷயத்தை சொரூப சம்பந்தேன, நெருப்போட சொரூப சம்பந்தத்தோட சூடானது இல்ல, அதனால திரவிய ரூப ஹேத்வாபாசே, திரவியம் அப்படிங்கிறது திரவியத்வாத் அப்படிங்கிறது ஹேத்வாபாசம், அதனால இந்த இடத்துல இது ஹேத்வாபாசம் அப்படின்னாரு. சொரூபம் எப்படிப்பட்டது? நெருப்போட சொரூபம் பிரத்யட்சமா நம்ம அனுபவம் பண்ணி பார்த்தா, தொட்டு பார்த்தா சூடா இருக்கு, அதனால சொரூபத்துல அது நிராகரிக்கப்படுறதா இருக்கிறதுனால ஹேத்வாபாசம் அப்படின்னாரு. சத்ஹேத்துவாரண யதார்த்தேதி, அங்க என்ன சொல்றது? ஹேத்வாபாசாக்கு லட்சணம் கொடுக்குறோம். யதார்த்த அப்படின்னு சொல்லணும். இங்க என்னது? யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. அனுமிதி தத் காரண அந்நதர பிரதிபந்தக யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யதார்த்த ஞான விஷயத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் சொன்னது? சத் ஹேத்துல போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு. இது அசத் ஹேத்துல, அதாவது ஹேத்வாபாசத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால. கடாதிவாரண அனுமதி தற்கரணான்யத்தர பிரதிபந்தகேதி, வெறும் யதார்த்த ஞான விஷயத்தம்னு சொல்லிட்டா கடம் பட்டம் முது எல்லாமே கூட யதார்த்த ஞான விஷயம் தான். பானையை தெரிஞ்சுக்கிறது யதார்த்த ஞானம். அந்த இடத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசம் நீங்க என்ன சொன்னீங்க? அனுமதி தற்காரண அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. விபிச்சாரிணி அவ்வியாப்தி வாரணாய தற்கரணான்யதரைதி, அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, விபிச்சார நிலையில ஏதாவது எந்த இடத்துல உண்டாகாதோ அந்த இடத்துல லட்சணம் விடும். அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் தற்கரண அந்நியதரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இதுல லட்சணத்துல அந்த சப்தத்தை சேர்க்க வேண்டியதா இருக்கு. சரி, ஹேத்வாபாசம் 5 வகைன்னு சொல்லிட்டோம். அனைகாந்திகம், சவ்யபிச்சாரோ அனைகாந்திக. சவ்யபிச்சாரம் முதல் வகை. அந்த சவ்யபிச்சாரம் என்னது அப்படின்னா அனைகாந்திக அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லட்சணம். அனைகாந்திக, அந்த அனைகாந்திக எப்படிப்பட்டது அப்படின்னா தத்ரிவித, சாதாரண அசாதாரண அனுபசம்ஹாரி பேதா. சாதாரண அனைகாந்திகம், அசாதாரண அனைகாந்திகம், அனுபசம்ஹாரி அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாகுது. அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, ஏகம் அந்தஹ, அப்படி ஏகாந்தஹ அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றாகன்னு சொல்லி சொன்னா எது ஒன்றாக? ஏகம்னா சாத்தியம், சாத்தியமானது முடிவாக ஒன்றாக நிலைப்பட்டது. சாத்தியம் இப்படிப்பட்டது அப்படின்னு நிச்சயம் எங்க இருக்கோ அது ஐகாந்திக. சாத்தியமானது இப்படித்தான் இப்படின்றது இல்லாம பல வகைப்பட்டதா தோன்றதா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அனைகாந்திக. அப்படி அந்த வியாப்தியானது நிரூபிக்கப்பட்டதா, பல வகையா நிரூபிக்கப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்டதுக்கு அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி, அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, தத்ர சாத்திய அபாவத் விருத்தி சாதாரணோ அனைகாந்திக. சாத்திய அபாவத் விருத்தி, சாத்திய அபாவத்தை உடையதாக இருக்கும் நிலை. எங்க பேசிட்டு இருக்கீங்களோ அங்க சாத்தியமானது இன்மையில் இருக்கணும். அப்படிப்பட்டதா இருந்ததுன்னா அது சாதாரண அனைகாந்திக. உதாரணம் என்ன? பர்வதோ வன்னிமான் பிரமேயத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க. பிரமேயத்துவா அது பஞ்சம் யந்திரத்துல சொன்னதுனால ஹேத்து. திருத்தீயாந்தம் பஞ்சம் யாந்தம் வா ஹேத்து சொல்லியாச்சு. காரணம் 3ஆம் வேற்றுமையிலயோ 5ஆம் வேற்றுமையிலயோ இருக்கலாம். இங்க 5ஆம் வேற்றுமை சொல்லியிருக்கு துவாத் அப்படின்ட்டு. துவாத்துங்கிறது 5ஆம் வேற்றுமை. அப்போ இங்க என்ன சொல்லுது? பிரமேயத்துவாத் அப்படின்னு சொல்லு. பிரமேய விஷயமானதுனால அப்படின்னு சொல்லி, பிரமேயமானதுனால, பிரமேயம்னா விஷயமானதுனால. எது விஷயமானதுனால? பர்வதோ வன்னிமான், மலை நெருப்புடையது. ஏன்? மலை விஷயமானதுனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அர்த்தம் ஒரு காரணம் கொடுத்துருவீங்க. தூமத்துவாத் இல்ல, பிரமேயத்துவாத் அப்படிங்கிறீங்க. பிரமேயத்துவத்திய வன்னி அபாவதி ஹிருதய வித்தியமானத்துவாத். லட்சணம் பண்ண போனது நீங்க லட்சணம் பண்ண போனது நெருப்ப நிரூபிக்கிறதுக்கு எங்க பட்சத்துல மலையில. சாத்தியம், சாத்திய பாவம் இருக்கிற இடத்துல, சாத்தியமானது இருக்க முடியும் அப்படின்ற இடத்துல பிரமேயத்துவம் ஹேத்து கொடுக்குறீங்க. பிரமேயத்துவம் மலையும், பிரமேயத்துவம் கடலும்.
சாத்தியத்தை நிரூபிக்க போறீங்க மலையில, ஆனா பிரமேயமா இருக்கிற கடல்ல சாத்தியமானது சாத்திய அபாவஸ்தலத்திலையும் போறது. நீங்க பண்ண போனது பட்சத்துல நீங்க நிரூபிக்க போறீங்க, சபக்ஷத்துல இருக்கு. ஆனா விபக்ஷா வியாவிருத்தின்னு சொல்லி சொன்னீங்க. விபக்ஷத்துல இருந்து வியாவிருத்தி ஆகணும், ஆனா விபக்ஷத்துல போகல. விபக்ஷம் சொல்லி சொன்னா சாத்திய அபாவான் விபக்ஷ, நிச்சயத்த சாத்திய அபாவான். நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இடம் விபக்ஷம். நீங்க லட்சணம் பண்ண போனீங்க பட்சத்துக்கு, பட்சத்துல இருக்கு, சபக்ஷத்திலையும் இருக்கு, ஆனா விபக்ஷத்துல இல்லாம இருக்கணும், விபக்ஷத்திலையும் இருக்கு. என்னது? பிரமேயம். கடலும் பிரமேயம். புரிஞ்சுதான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு கேளுங்க, ஏன்னா இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். மலை நெருப்புடையது, ஏன்? விஷயமானதால். மலை விஷயம், அதனால நீங்க என்ன பண்றீங்க? அதுல நெருப்பு நிரூபிக்க போறீங்க. நிச்சயமா சமையலறையில இருக்கு, சமையலறை விஷயம், அதுல நெருப்பு இருக்கு, நெருப்பு என்ஜின் இருக்கு. அதே மாதிரி நிச்சயமா இல்லாத இடம் இது கடல், கடலும் விஷயம், ஆனா அதுல நெருப்பு நிச்சயமா இருக்காது. பிரமேயத்துவாத்துன்ற ஹேத்து பட்சத்துல சபக்ஷத்துல, பட்சம்னு சொன்னா சந்தேகம் இருக்கிற இடம், சாத்தியமான சந்தேகத்திற்கு இடமான இடத்துல அங்க இருக்கு. நிச்சயமா இருக்கிற இடத்துல சபக்ஷத்துல அங்கேயும் இருக்கு. விபக்ஷத்துல இருக்கக்கூடாது, ஆனா அங்கேயும் இருக்கு. உங்க ஹேத்து பிரமேயம்னு சொன்ன ஹேத்து அந்த இடத்துலயும் இருக்கு. அதனால என்ன? இது சப்விபிச்சாரம், சாதாரண அனைகாந்திகம் சொன்ன முதல் ஹேத்வாபாசம். சாதாரணாதி திரய மத்தியே இத்தியர்த்தः. தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாதாரண அசாதாரண அனுபசம்ஹாரன்ற மூணுல முதல் ஹேத்வாபாசம். அத விருத்தே அதிப்பிரசக்தி இதி மாஸ்ம திருப்ய அത്ര சபக்ஷ விருத்தித்வஸ்யாபி நிவேஷாத். விருத்தத்துல இதே சாத்திய பாவ விருத்தி அப்படிங்கிறது விருத்த ஹேத்துவும் கூட அப்படித்தான் இருக்கும். விருத்த ஹேத்துவும் கூட விருத்தம் சொல்லப்பட்ட மொத்தம் 5 ஹேத்வாபாசம் சொன்னோம். அசித்த, பாதித்த, சவ்ய விசாரத்துக்கு அடுத்தது விருத்த, ரெண்டாவது விருத்தம். அந்த விருத்தத்துக்கு சமான லட்சணம் தான் இருக்கும். அதுவும் இருக்காது, சாத்திய பாவம் தான் இருக்கும். இப்ப அங்க லட்சணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாசிய திருப்தியா ரொம்ப தப்பு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப அகங்காரம் காட்டிக்காத, ரொம்ப அழட்டிக்காத. திருப்தியன்னா அழட்டிக்கிறது, ரொம்ப அழட்டிக்காத. ஏன்? அங்க சபக்ஷ விருத்தித்வஸ்யாபி நிவேஷா, அங்க சபக்ஷத்துல இந்த இடத்துல அத்திரன்னு புரிஞ்சுக்கணும். சபக்ஷத்துல இருக்கு, பட்சத்துல இருக்கு பிரமேயம், சபக்ஷத்திலையும் இருக்கு, ஏன்னா பிரமேயம் அது. விபக்ஷத்துலதான் இருக்க கூடாது, ஆனா அங்கேயும் இருக்கு. அதனால பட்சத்திலையும் சபக்ஷத்திலையும் இருக்கு அப்படிங்கறதுனால இது பாதித்த ஹேத்துவுக்கு, பாதித்த ஹேத்வாபாசத்துல வராது. அதுதான் வித்தியாசம். பாதித்த ஹேத்வாபாசத்துக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்? பாதித்த ஹேத்வாபாசம் சபக்ஷத்துல இருக்காது, இது சபக்ஷத்திலையும் இருக்கும், அவ்வளவுதான். அத ஏவமபி சுரூபாசித்தே தூஷணம் ஜாகர்த்தி இதி மாவஹ கர்வம். திருப்பியும் அல்டிக்காத, ரொம்ப திருப்பியும் கர்வம் தான். திருப்பியம் கர்வம் இதெல்லாம் சமான அர்த்தகம் தான். திருப்பியும் அல்டிக்காத. ஏன்? சொரூபா சித்தி அப்படின்ற 5வது சித்தி நீங்க பார்க்க போறது, அதுலயும் சுரூபத்துல இல்லாம இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இங்க லட்சணம் போயிடுது. அதுவும் இதே மாதிரி தானே. சுரூபா சித்திக்கு லட்சணம் என்ன? ஆகாயத்தாமரை. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சுரூபா சித்திக்கு ஆகாயத்தாமரை வாசனையுடையது, தாமரை என்பதால் முடிஞ்சு போச்சு. உண்மையில என்ன? ஆகாயத்தாமரைன்னு ஒண்ணு சுரூபமாவே இல்ல, அதுல வாசனை அப்படிங்கறத நிரூபிக்க போற நீ. அது எப்படி முடியும்? அப்போ அந்த மாதிரி சொரூபா சித்தியில சமானமா உன்னோட லட்சணம் போயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன்? பக்ஷ விருத்தித்வஸ்யாபி ததாத்வாத். இங்க பக்ஷத்துல விருத்தி இருக்கு. பக்ஷம், சபக்ஷம், விபக்ஷம். சபக்ஷத்துல விருத்தி இருக்கிறதுனால உங்களுடைய பாதித்தம் நிகராதிக்கப்பட்டது. நீங்க என்ன பாதித்த விருத்தத்துல விருத்தமான ஹேத்வாபாசத்துல போயிடும் சொன்னீங்களோ அதுல போகாது. ஏன்னா சபக்ஷத்துல இருக்கு. அதே மாதிரி பக்ஷத்திலையும் இருக்கு. உங்களுடைய
என்ன சுரூபா சித்தின்னு சொல்லப்பட்ட சுரூபா சித்தியோட ஹேத்வாபாசத்துல ஹேத்வாபாசமான அஞ்சாவது ஹேத்வாபாசமான சுரூபா சித்தியில பட்சத்துல இருக்கவே இருக்காது. ஆகாய தாமரைங்கிற பட்சமே இல்லையே. ஆனா இங்க பர்வத்தோ வன்னிமான் பர்வதம்ங்கிற சந்திக்த சாத்தியம் இருக்கு. புரியுதா? பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுண்டா தான் இது புரியும். பக்ஷம் அப்படின்னா சந்திக்த சாத்தியவான், சந்தேகத்துக்கிடமான சாத்தியமுடையது. சபக்ஷஹ சபக்ஷஹ அப்படின்னா பக்ஷமானது நிச்சயமா இருக்கிறது, சாத்தியமானது எங்க நிச்சயமா இருக்கோ. பக்ஷம் மலை நெருப்புடையது அப்படிங்கிறது. சபக்ஷம் சமையலறை நெருப்புடையது, நிச்சயமா இருக்கும் சமையலறையில நெருப்பு. விபக்ஷம் நிச்சயமா எங்க இருக்காதோ கடல், கடல் நெருப்புடையது, நிச்சயமா இருக்காது. அதனால பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இது மூணுமே தெரிஞ்சுட்டா தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்ஷம் நிச்சயமா சந்தேகத்துக்கு இடமா இருக்கிறது, சபக்ஷம் நிச்சயமா இருக்கிறது, விபக்ஷம் நிச்சயமா இல்லாதது. சந்தேகம் நிச்சயம் நிச்சயமா இல்ல. இதுதான் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம். சந்தேகம் நிச்சயம் நிச்சயம் இல்லை. இந்த மூணுத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, விருத்தத்துல ஹேத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா போகாது. ஏன்? சபக்ஷத்துல இருக்கு, நிச்சயமா இருக்கிற இடத்துல இருக்கு, அதனால அதுக்கு போகாது. சரி, அதுல போகாட்டி போகும், சொருப்பா சித்தியில போகும்னு சொல்லிச்சுன்னா பட்சத்துல நிச்சயமா இருக்கு, மலை அப்படின்ற இடத்துல சந்தேகம் இருக்கு. அதனால நீ சொன்ன சொருப்பா சித்தியில ஆகாய தாமரைங்கிற பட்சமே இல்லை, அதனால அதை பத்தி பேசாத, அது இதுவும் வித்தியாசம் தான், வேறுபட்டதுதான் அப்படின்னு அது நிராகரிச்சாச்சு. அடுத்தது சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தக பட்ச மாத்திர விருத்தி அசாதாரண. அதனால்தான் சொன்னேன் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் நல்ல தெளிவா ஞாபகம் புரிஞ்சுக்கணும். பக்ஷம் சந்தேகத்துக்கிடமானது, சபக்ஷம் நிச்சயமா இருக்கிறது, விபக்ஷம் நிச்சயமா இல்லாதது. சபக்ஷ சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தக, சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலையும் இல்லாம நிச்சயமா இருக்கிற இடத்துலயும் நிச்சயமா இல்லாத இடத்துலயும் இல்லாம பக்ஷ மாத்திர விருத்தி, பக்ஷத்துல மாத்திரம் இருக்கிறது. எது? அசாதாரண அநேகாந்திக, ரெண்டாவது வகை. அசாதாரண அநேகாந்திகங்கிறது சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலையும் இல்லாம பட்சத்துல மாத்திரம் நீங்க எங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல மாத்திரம் தான் இருக்கு, நிச்சயமா இருக்க வேண்டிய இடத்துலயும் இல்ல, நிச்சயமா இல்லாத இடத்துலயும் இல்ல, அப்படி இருக்கிறது. யதா சப்தோ நித்யா சப்தத்வாத், சப்தமானது நித்தியம் அப்படின்னு நிரூபிக்க போறீங்க. சப்த அப்படிங்கிற சந்தேக பட்சத்துல நித்தியம் அப்படிங்கிறது நீங்க நிரூபிக்க போறீங்க. சாத்தியம் என்னது? நித்தியம். பட்சம் என்னது? சப்தம். இந்த இடத்துல சப்தத்துவாத்துங்கிற ஹேத்து கொடுக்குறீங்க, சப்தத்தன்மை உடையதால், சப்தமானது சப்தத்தன்மை உடையதால் அப்படின்ட்டு. பட்சமானது சப்தம், சப்தத்துல நிச்சயமா சப்தத்துவம் இருக்கும், சபக்ஷம் இருக்காது. விபக்ஷம் வேற இடத்துல, சப்தம் சப்தத்தன்மையான சப்தத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் இருக்காது. சப்தத்தன்மை சப்தத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் இருக்காது. அதனால சபக்ஷத்திலையும் இருக்காது, விபக்ஷத்திலையும் இருக்காது. புரிஞ்சுதா? சப்தத்தன்மை சப்தத்துல மாத்திரம் இருக்கும், பட்சத்துல மாத்திரம் இருக்கு, வேற எங்கேயும் இருக்காது. சபக்ஷத்திலையும் இல்ல, அதனால விபக்ஷத்திலையும் இல்ல. அதனால சப்தத்தம் ஹி சர்வேபியோ நித்தியேபியோ அனித்தியேபியச்ச வியாவிருத்தம் சப்த மாத்திர விருத்தி. நித்தியம் அனித்தியம் எல்லாத்தையும் விட்டுட்டு சப்தத்துல மாத்திரம் இருக்கு. அதனால இது ரெண்டாவது வகையான அசாதாரண அநேகாந்திகம் அப்படின்ட்டு. சர்வே சபக்ஷா விபக்ஷாஹ தேபியோ வியாவர்த்ததே இதி சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவர்த்தக. பக்ஷம் சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலிருந்தும் நிராகரிக்கப்பட்டதா, அதுல இல்லாம இருக்கு எதுவோ அது சபக்ஷ விபக்ஷ வியாவருத்தக அப்படின்னு அர்த்தம். கேவல வெதிரேகி வியாபாரனாய தத் பின்ன இத்தியபி தேயம். இந்த இடத்துல லட்சணத்துல தத் பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா கேவல வெத்திரேக்கியில லட்சணம் போயிடும். கேவல வெத்திரேக்கி என்ன சொல்லணும்? கேவல வெத்திரேக்கின்னு சொன்னா வெத்திரேக்கி மாத்திர வியாப்தி மத்து, வெத்திரேக்கத்தினால மாத்திரம் எதிர்மறையா மாத்திரம் நீங்க எதை நீங்க நிரூபிக்கப்பட முடியுமோ, எதிர்மறையா மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியும் அப்படின்னா கேவல வெத்திரேக்கி. எதிர்மறையா எதெல்லாம் இப்படி இல்லையோ அதெல்லாம் அப்படி இல்லை, பட்சத்துல மாத்திரம் இருக்கு, சபக்ஷத்திலும் இல்லை விபக்ஷத்திலும் இல்லை. அதனால எதெல்லாம் அப்படி இல்லையோ அதெல்லாம் இப்படி இல்லை அப்படின்ற எந்த இடத்துல வருதோ
அதுல பிரச்சனை இடம். அதனால என்ன பண்ணணும், தத் பின்னம் அப்படின்னு சொல்லணும். அதாவது கேவல வெத்திரேக்கி பின்னத்வே சதி லட்சணம் எப்படி ஆகும், கேவல வெத்திரேக்கி பின்னத்வே சதி சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த பக்ஷமாத்திர விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் வரும். அடுத்தது சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.